ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா பொதுவாக என்னதுன்னா ஆர்னு போடும். ஆர் டினோட்டட் த ரேங்க் கார்லேஷன். அதுக்கு 1 மைனஸ் 6 பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிறது சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? இந்த டிஐங்கிறது எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ அப்படின்ட்டு. இப்போ வேற ஆமாம், ரெண்டு டேட்டா இருக்கும். ஒரு டேட்டா வந்து எக்ஸ்ஐ, ஒரு டேட்டா வந்து ஒய்ஐ. சரிங்களா? அந்த ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்கே டிஐ போடுவோம். உள்ள ஒரு டேபிள் கிளம்புறோம், அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டாஸ், எத்தனை டேட்டா இருக்கிறதுங்கிறது தான் அந்த எண்ணு. ஸோ அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒரே வேல்யூஸ் இந்த டிஐ இருக்கு இல்லையா? சரிங்களா? டிஐஏ ஒரே வேல்யூ வருது, 5 2 3 இதுக்கு வருதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே. சரிங்களா? அது என்னன்னா அந்த ஃபார்முலா கூட இந்த டேர்ம் ஆட் பண்ணணும். அப்படி ரிப்பீட்டட் ரேங்க்ஸ் வருது அப்படின்னா இந்த சமேஷன் ஆஃப் டிஐ கூட இந்த ஃபார்முலா ஆட் பண்ணணும். தட் இஸ் வாட் எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இந்த எம்ங்கிறது என்னதுன்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ் வருது இல்லையா? இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போறோம், ஒரு நம்பர் கொடுப்போம். சரிங்களா? அந்த வேல்யூ தான் இந்த எம். சரிங்களா? இது கொஸ்டின் உள்ள வரும்போது நம்ம ப்ராப்ளம் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதான் ரேங்க் கால்குலேஷன் ஃபார்முலா 1 மைனஸ் 6 பை n ஸ்கொயர் n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு சமேஷன் ஆஃப் டிஐ. பொதுவான ஃபார்முலா. சப்போஸ் ரிப்பீட்டட் ரேங்க்ஸ் வருது அப்படின்னா, ரேங்க் ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம இந்த ஃபார்முலாவை அது கூட சமேஷன் டிஐ கூட ஆட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நேராக ப்ராப்ளம்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட ரேங்கே கொடுத்தாங்க டைரெக்டாக. சரிங்களா? 1 2 3ன்னு ஒருத்தருக்கு ரேங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 ஜட்ஜஸ். சரியா? அதாவது இந்த ஜட்ஜ் 1, ஜட்ஜ் 2, ஜட்ஜ் 3. சரிங்களா? இதில் என்னது நம்மளுக்கு 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. 3ல 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ரேங்க் பண்ணியிருக்காங்க. மார்க் போடல, ரேங்க் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க, இவங்க செகண்ட் வருவாங்க, ரேங்க் போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் த ரேங்க் கார்லேஷன் மெத்தட் and discuss the which pair of judges are what nearly approach. எந்த ரெண்டு ஜட்ஜ் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து பொதுவாக 3 டேட்டா இருக்கு. பொதுவாக 2 டேட்டா தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த 2 டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க 3 டேட்டா வச்சு நான் பண்ணிட்டேன். ஓகேவா? கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஈஸியா பண்ணிடலாம். பெரிய பெரிய ப்ராப்ளம்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஐங்கிறது இந்த இருக்கு இல்லையா? இந்த ரேங்க்ப்பா. சரிங்களா? இதோட ரேங்க்லாம் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்போம். அடுத்தல ஒய்ங்கிறது இந்த ரேங்க்லாம் எழுதியிருப்போம். அடுத்தது இசட்ஐங்கிறது என்னது இந்த ரேங்க்லாம் எழுதியிருப்போம். இதா இருக்கு. எக்ஸ்ஐ ஃபுல்லா இந்த வரிசை எழுதியிருக்கேன். அதோட ஒய்இ ஃபுல்லா எழுதியிருக்கேன். இசட்ஐ ஃபுல்லா எழுதியிருக்கேன். சரிங்களா? D1 ஆனது xi மைனஸ் ஒய்ஐ. அப்போ என்னது ஃபர்ஸ்ட் இது மைனஸ் இது மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ 1 மைனஸ் 3 என்னது மைனஸ் 2. சரிங்களா? அதே மாதிரி என்னது செகண்ட் 6 மைனஸ் 5. அதுக்கு என்னது 1. சரிங்களா? அப்போ D1ன்னு ஒரு கண்டுபிடிக்கிறோம். இது ஏன் டி மட்டும் வைக்காம D1 வச்சிங்கன்னா, இங்க 3 ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா? அப்போ 3 ஜட்ஜஸ் எப்படி கம்பேர் பண்ணுவோம்? எக்ஸ் ஜட்ஜு ஒய் ஜட்ஜு இவங்க ரெண்டு ஒரு மாதிரி ஈக்குவலா போட்டிருக்காங்களா மார்க்ஸ்? அதே மாதிரி ஒய் இசட் இவங்க ரெண்டு ஈக்குவலா போட்டிருக்காங்களா? அதே மாதிரி எக்ஸ் இசட் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஈக்குவலா போட்டிருக்காங்களா? அப்படிங்கிறத ஒவ்வொன்று தனித்தனியா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா? அப்போ D1ங்கிறது என்னதுன்னா எக்ஸும் ஒய்யும் உள்ள ஜட்ஜ் வந்து கால்குலேட் பண்ண டேட்டாஸ். D2ங்கிறது ஒய்யும் இசட்டும் பண்ண டேட்டாஸ். அதே மாதிரி D3ங்கிறது எனது எக்ஸும் இசட்டும் கால்குலேட் பண்ண டேட்டாஸ். அதாவது ரேங்கோட சப்ராக்ஷன்ஸ். சரியா? ரேங்கோட வேரியன்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லலாம். ரேங்கோட டிஃபரன்ஸ். சரியா? ஸோ அப்போ இது ஒன்றையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே போட்டோம். D2க்கு எப்படி பண்ணும் பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுவோம். D1க்கு இப்போ D2ல ஒய்ஐ மைனஸ் இசட்ஐ. சரிங்களா? ஒய்ஐ என்னது 3, இசட்ஐ என்னது 6. ஸோ அதை 3 மைனஸ் 6ங்கிறது இந்த மைனஸ் 3. அதே மாதிரி இந்த 5 மைனஸ் 4 அது வந்து இந்த 1. எப்படி இதோட D2வை கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் D3 xi மைனஸ் இசட்ஐ. எக்ஸ்ஐலேருந்து இந்த இசட்ஐ கால்குலேட் பண்ணுறீங்க. 1 மைனஸ் 6 அப்போ என்னது மைனஸ் 5. ஓகேவா? சிமிலர்லி என்னது 6 மைனஸ் 4 என்னது 2. ஓகேவா? ஸோ என்னது அது D3யோட வேல்யூ. தட் இஸ் வாட் xi மைனஸ் இசட்ஐ. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. சரி, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தேவைப்படுது. டிஐ ஸ்கொயர் சமேஷன் டிஐ ஸ்கொயர் கால்குலேட் பண்ணலாம். அதனால இது ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. D1 ஸ்கொயர், D2 ஸ்கொயர், D3 ஸ்கொயர்னு கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த டேர்ம்ஸ் என்னது ஸ்கொயர் பண்ணி ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் காலத்தையும் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் டேபிள் கலம் வேலையும் முடிஞ்சிச்சு. சரிங்களா? எல்லாத்தையுமே என்னது ஓனா பண்ணிடலாம். இப்போ ரேங்க் கார்லேஷன் இப்போ ஓனா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் என்னது ஆர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் ஆஃப் D1. ஏன்னா அதுதான் எனது எக்ஸ் அண்ட் ஒய்யை டினோட் பண்ணக்கூடியது. சரிங்களா?
ஆல்ரெடி எனது நம்மளுக்கு 10 டேட்டாஸ் 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதனால எனது n is equal to 10. ஓகேவா? ஸோ பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ எனது என்னோட வேல்யூ 10, அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த போட்டிருக்கோம், 100 மைனஸ் ஒன், எனக்கு வந்து 10. சரிங்களா? மேலே 6 அப்படியே இருக்குது. சமேஷன் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க டி ஒன் போட்டிருக்கோம். சரிங்களா? இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும், இந்த காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். சரிங்களா? அது வந்து 200 வருதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம இங்கே காலம்ல கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சமிஷன் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர், சமிஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? சமிஷன் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இது 6 இன்ட்டு 200. சரிங்களா? 6 இன்ட்டு 200. அப்போ 1 மைனஸ் 6 இன்ட்டு 200 பை 100, 10 இன்ட்டு 100 மைனஸ் 1. இதெல்லாம் கால்குலேட் யூசிங் கால்குலேட்டர் வி கேன் கால்குலேட். அப்படி கால்குலேட் பண்ணும்போது அந்த மைனஸ் ஆஃப் 0.212 அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி பிட்வீன் ஒய் அண்ட் இசட். சரிங்களா? அதுக்கும் இதே சேம் ஃபார்முலா, பட் D2 வச்சு பண்ணணும். D2க்கு இப்போ பாருங்க D2 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், இதை ஃபுல்லாக சமேஷன் பண்ணணும். இதை ஃபுல்லாக ஆட் பண்ண அங்கே 214 வருது. சரிங்களா? 214 அப்படி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ என்னது 1 மைனஸ் 6 இன்ட்டு 214 அப்படி பை 10 இன்ட்டு 100 மைனஸ் 1. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் என்னது மைனஸ் ஆஃப் 0.296 அப்படின்னு வருது. சரிங்களா? அடுத்தல பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், சாரி எக்ஸ் அண்ட் இசட். சரிங்களா? அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட். சரிங்களா? அதுக்கு என்னது 1 மைனஸ் 6 சமேஷன் ஆஃப் D3 ஸ்கொயர் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா என்னது 1 மைனஸ் 6 இன்ட்டு சமிஷன் ஆஃப் டிஐ என்னது இங்கே பாருங்க D3 பாருங்க, D3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். ஸோ அது 60 தான் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 60. ஸோ அதோட வேல்யூ 60. சமிஷன் ஆஃப் D3 ஸ்கொயரோட வேல்யூ 60. ஸோ பை 10 இன்ட்டு 100 மைனஸ் 1. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் எனக்கு நமக்கு 0.636 வரும். சரிங்களா? சரி இப்போ இப்போ நம்ம இங்க வந்து யாரு நியரஸ்ட் அப்ரோச்ங்கிறதுக்கு மினிமம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. என்னன்னா யாரு பாசிட்டிவா இருக்கா அது என்ன மேக்சிமம் பார்க்கணும். சரிங்களா? பாசிட்டிவ் அண்ட் மேக்சிமம் யார் இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? நியரஸ்ட் அப்ரோச் செக்ணும், பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸிமம் இருக்கவங்களும் செக் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா எனது எக்ஸ் அண்ட் ஒய் தானே இங்கே பாசிட்டிவாகவும் எனது கொஞ்சம் மேக்ஸிமமாக இருக்குது, இதெல்லாம் எனது மைனஸில் இருக்குது. ஸோ எனக்கு இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெகட்டிவாக இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிறது எனது நெகட்டிவாக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் எனது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எனது இவங்க ரெண்டு ஜட்ஜஸ் எக்ஸ் அண்ட் இசட் மட்டும் தான் எனது நியரஸ்ட் அப்ரோச்சில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஹேவ் a recap. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூசிங் கார்லேஷன் ரேங்க் கார்லேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ 2 டேட்டா தான் மேக்ஸிமம் இருக்கும், இங்கே 3 டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 10 அண்ட் 3 ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரேங்க் கார்லேஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்கணும். சரியா? ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்லேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ D1 கண்டுபிடிக்கணும். D1னா ரேங்க் ஃபர்ஸ்ட் இதோட ரேங்க்கு மைனஸ் ஒய்யோட ரேங்க்கு, அதை இங்கே எழுதணும். D2ங்கிறது ஒய்ஐ மைனஸ் இசட்ஐ அதோட ரேங்க்ஸ். அதே மாதிரி D3ங்கிறது என்னது எக்ஸ்ஐ மைனஸ் இசட்ஐ அதோட ரேங்க்ஸ். சரிங்களா? அப்போ D1 ஸ்கொயர் அது பண்றோம், D2 ஸ்கொயர் D3 ஸ்கொயர் பண்றோம். சரிங்களா? இப்போ இங்க அதோட கரஸ்பாண்டிங் ரேங்க் கார்லேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்க ரேங்க் கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன வருது நம்மளுக்கு 1 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் ஆஃப் D1 ஸ்கொயர் பை n மைனஸ் n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு அப்ளை பண்றோம். ஸோ அதுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. சிமிலர்லி ஒய் இசட் எக்ஸ் இசட் பண்றோம். சரிங்களா? இதுல எது பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸிமம் இருக்கோ அதுதான் எனது ரெண்டு பேரும் நியரஸ்ட் அப்ரோச்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா?